நான் அதை உணர்றேன். ஒரு நாள் கூட என்னுடைய தாயோ தகப்பனோ என்னை பார்த்து தட்டி கொடுத்து என்கரேஜ் பண்ற அளவுக்கு அவங்களுக்கு ஞானம் இல்லை. அவங்க தட்டி கொடுக்கலன்னு அவங்களை குற்றப்படுத்தலை. அந்த மாதிரி ஒரு ஞானம் கூட எங்கள் தாய் தகப்பனுக்கு இல்லை. ஐயோ பிள்ளை இந்த மாதிரி நல்லா செஞ்சான், அதை சொன்னால் என் பிள்ளை சந்தோஷப்படுவான்னு கூட எங்கள் அம்மா அப்பாவுக்கு தெரில. ஆனால் ஆண்டவர் எவ்வளோ பெரியவர், கர்த்தர் எவ்வளோ பெரியவர். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஃபஸ்ட்டு என்னுடைய வாழ்க்கையினுடைய உயர்வுக்கு எங்கள் தாயார் கொடுத்தது 3 ரூபாய், 3 rupees, 3 ரூபாய். அந்த 3 ரூபாய் ஏதாவது பிஸ்னஸ் பண்ணணுமா, எனக்கு நான் ஏதாவது பண்ணுறேன், நீங்கள் கொடுத்தீங்கன்னா ஏதாவது செய்வேன் அப்படின்னு சொல்லும்போது எங்கள் அம்மா 3 ரூபாய் கொடுத்தாங்க. அப்போ அந்த 3 ரூபாவை கையில் வச்சுட்டு ஒரு சாக்கு பையை எடுத்து, அந்த நாட்களில் எங்களுடைய ஊரில் இந்த பழைய பிளாஸ்டிக் பொருட்கள் எல்லாம் இன்றைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா புது பொருளை வச்சுட்டு பழைய பொருளை கொடுத்து புது பொருள் கொடுத்துறாங்க. அது ஒரு வேலை, அது ஒரு தொழில் மாதிரி இருக்குது. ஆனால் அன்னைக்கெல்லாம் இந்த பழைய பொருளை அது மட்டும் வாங்குவாங்க. அது ரொம்ப கேவலமாக நினைக்கப்பட்டது. அதுவும் அந்த கேர்ள்ஸ் எல்லாம் ரொம்ப மோசமாக நினைப்பாங்க. இந்த பிள்ளைங்களுக்கு பார்த்தீங்கன்னா கிராமத்தில் இருக்கிற பிள்ளைங்களுக்கு பார்த்தா அமைதியாக தான் இருக்கும். ஆனால் அது நக்கல் பண்ணுறது அப்படியே தெரியும் நமக்கு. அப்படியே கேவலமாக ஒரு சிரிப்பு சிரிப்பாங்க, கேவலமாக ஒரு பார்வை பார்ப்பாங்க, நம்ம செத்தது மாதிரி இருக்கும். அன்னைக்கு அப்படி அப்போ அந்த 3 ரூபா வாங்கிட்டு அந்த சாக்கு பையை போட்டுட்டு அந்த 3 ரூபாவை கொண்டு போய் அதை 7 ரூபாயாவாய் மாற்றி, அதை வாங்குறது பொண்ணு, அப்புறம் போய் தூரத்தில் இருக்கிறதெல்லாம் பொறுக்கி சாக்கில் போட்டு அதை விற்று, நீங்கள் 3 ரூபா கொடுத்தீங்கம்மா, அந்த 3 ரூபா 7 ரூபா கொண்டு வந்துருக்கேன். உடனே அந்த 7 ரூபாவும் என் கையில் எங்கள் அம்மா திருப்பி தந்து, இந்த 7 ரூபா வச்சு அடுத்து டெவலப் பண்ணேன், அடுத்து கொண்டு போவோம். சரி, அதெல்லாம் மறக்கவே முடியாது. அப்போ இன்று நான் நம்புகிறேன், அந்த உணர்வை அந்த வயதிலேயே கொடுத்த கர்த்தர் ரொம்ப நல்லவன். ஹல்லேலூயா. இங்கே இருக்கிற ஒவ்வொரு வாலிப தம்பிக்கும் தங்கச்சிக்கும் சொல்கிறேன், உன்னை அன்பாய் கேட்கிறேன். தட்டி கொடுக்கறதுக்கு ஒருவரும் இல்லாமல் வளர்ந்தவன். என்கரேஜ்மெண்ட்னா என்னன்னே தெரியாதுப்பா, எனக்கு என்னன்னே தெரியாதுப்பா. நீ நல்லா இருக்கிற அப்படின்ற ஒரு வார்த்தையை என் காதுகளில் கேட்டதே இல்லைப்பா. நீ அழகா இருக்க, நீ படிச்சிருக்க, அந்த மாதிரி ஒரு வார்த்தை, பிச்சைக்காரன்ற வார்த்தையை கேட்டிருக்கிறேன், ஏழைன்ற வார்த்தையை கேட்கிறேன், சோர்த்துன வந்தேன்ற வார்த்தையை கேட்டிருக்கிறேன். என்னை குறித்து மட்டமான வார்த்தை என்னென்ன கேட்கணுமோ எல்லாத்தையுமே கேட்டிருக்கேன். எங்கள் அப்பாவை திட்டுவாங்க, அவெல்லாம் எதுக்கும் நான் பெத்தெடுத்தான், அவனை அப்படியே கொல்ல வேண்டியதானே, எல்லாம் அப்படியெல்லாம் கேட்டிருக்கிறேன். ஆனால் நான் நம்புறேன், ஒரு தட்டி கொடுத்தலும் இல்லாத என்னுடைய வாழ்க்கையில் இயேசு என் வாழ்க்கையில் ஒவ்வொன்றாய் தட்டி கொடுத்தேன். ஸோ ஒவ்வொன்றா உற்சாகப்படுத்தினேன், ஒவ்வொன்றாய். முதல்ல பரிசு வாங்கினது சர்ச்சில் தான், முதல்ல என்கரேஜ் பண்ணப்பட்டது சர்ச்சில் தான். எல்லாம் எனக்கு எங்கே தான் கிடச்சிச்சுன்னா ஃபர்ஸ்ட் தேவ சமூகத்தில் தான் கிடச்சிருச்சு.